ஓகே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஏபிஐயை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஓகேவா, இந்த ஏபிஐயை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சும்மா விளையாட்டுக்கு ஒன்று வச்சிருக்க போகிறது இல்லை, இதை ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஏபிஐயே கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஃப்ரண்ட் எண்டில் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாகவே இந்த ஃபிக்ஸ் மெத்தட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா, ஃபிக்ஸ் மெத்தட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவோம். இவங்க ஆக்சியஸ், இந்த ஆக்சியஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சொல்லி கொடுத்துருக்கீங்கண்ணா. ஓகே, ஸோ இந்த ஆக்சியஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஏபிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ட் வந்து 3001 போர்ட்ல ரன் ஆகுது, இது 5000 போர்ட்ல ரன் ஆகுது. அப்ப ப்ராப்ளம் நடக்கும். என்ன அப்படின்னா ரெண்டுமே லோக்கல் ஹோஸ்ட் தான், ஆனா போர்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சர்வர் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். லைக் வந்து என் இதை வந்து வேற யாருமே அக்சஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி 5000 வந்தா மட்டும்தான் அது எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த கார்ஸ் ஆப்ஷன்லாம் தேவையில்லை. அதுக்கு தான் இந்த CORS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு இருக்கும். இதனுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் 5000 போர்ட்ல இருக்கேன், என் போர்ட்ல இதுக்கு முன்னாடி வேற எந்த போர்ட்டும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் டிஃபால்ட் சர்வர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த கார்ஸை யூஸ் பண்ணிட்டு யார் வேணாலும் என்கிட்ட இருந்து அக்சஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போறோம். அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த கார்ஸ் பேக்கேஜ். ஓகேவா, இதை நீங்க சர்வர்ல கான்ஃபிக் பண்ணுங்க. எப்படி கான்ஃபிக் பண்ணணும்னா எப்பயும் போலதான் ஒரு பேக்கேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க தெரியுங்களா, npm install cars. ஓகேவா, இதை எடுத்துட்டு வந்துட்டு ஆப் யூஸ் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டொமைன் வேணாலும் என்னுடைய ஏபிஐ அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன எரர் அடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆக்சஸ் அலோ கண்ட்ரோல் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி, அதாவது நீ 3001ல இருந்துகிட்டு 5000 போர்ட்டை அக்சஸ் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரும். ஓகேவா, அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த கார்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை நம்ம இந்த இந்த ஆப்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சர்வரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பிரஸ் மெத்தட்ல யூஸ் இந்த மெத்தடை வச்சு தான் என்னுடைய கார்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பாடி பார்சர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ், அதாவது இந்த போஸ்ட்மேன்ல இருந்து டேட்டா வராது. அப்ப டேட்டா எனக்கு வரணும் அப்படின்னும் போது பாடி பார்சர் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் அதை என்னுடைய சர்வர் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருவேன். ஓகேவா, அந்த மாதிரி பண்ண அப்படின்னா எனக்கு இங்க இருந்து டேட்டாவை வாங்க முடியும். அதே மாதிரி தான் சர்வருக்கு எந்த போர்ட்ல இருந்து வேணாலும் வரட்டும் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த கார்ஸ் பேக்கேஜ். புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, இதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயும் போலதான் ஆக்சியஸ் யூஸ் பண்ணிட்டு யூஸ் எஃபெக்ட். ஓகேவா, திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு கால் த ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சியஸ் போட்டு நீங்க இந்த இது போட்டீங்கன்னா இந்த டேட்டா வந்துடும். இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லைக் ஏதாவது ஒரு ஸ்டேட் வேரியபிள்ல வச்சுட்டு இங்க நீங்க டேட்டாவை ஃபார் லூப், அதாவது மேப் கண்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகேவா, இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு